நாளில் காலை வேளையில் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அந்த சொப்பனத்தில் என்ன காரியங்கள் நடக்குதுன்னா, நான் ஒரு இடத்துல நிற்கிற போல தெரியுது. அங்கே எனக்கு அருகாமையில் நான் ஒரு அதை படம் போல இல்லை, நிஜமாவே நான் அதை பார்க்குறேன். அப்போ ஒரு ஸ்ரீ ஒரு ஒரு பெண் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல யாருமே தெரியல. என் கண்ணுக்கு முன்னாடி அந்த ஸ்ரீ மட்டும் தெரியுறாங்க. ஆனால் மற்றவங்க யாருமே தெரியல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்க. வேணும்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாமே தென்படுது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, நான் அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஏர் ஏர்போர்ட் தெரியுது. அப்போ ஏர்போர்ட் தெரியுது. அவங்க போகணும்னு சொன்ன மாத்திரத்தில் ஒரு மனுஷன் அங்கேருந்து வந்து அவங்கள கூட்டிட்டு போகிறத நான் பார்க்குறேன். பார்த்த உடனே என் இருதயத்தில் வருது, அவ்வளோதான், அவங்க இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்றது என் இருதயத்தில் சொல்லப்படுது. அப்போ உடனே ஒரு சத்தம் கேட்குது, மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொன்ன அந்த சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது பார்த்தோன்னா, அந்த சத்தம் கேட்பதுக்கு முன்பதாக ஒரு ஒரு மனுஷன் வராரு. அவரும் எனக்கு யாருன்னு தெரியல. அப்போ அவர் கேட்குறாரு, அவங்க மனைவி போல். அப்போ இவங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ எனக்கு அப்போ தான் தெரியுது, அவங்க இனிமேல் வரமாட்டாங்கன்னு சொன்னது அந்த இடத்துல நினைவுக்கு வந்ததும், அவங்க போயிட்டாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நான் விழித்து கொண்டேன். எழுந்ததும் பார்த்தோன்னா என் நாக்கெல்லாம் ஃபுல்லாக வறண்டு போயிடுச்சு. ட்ரையாக இருக்குது, நாக்கு வாய் ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்குது. அப்போ எழுந்து உட்காந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு வசனம் என் இருதயத்தில் வந்துச்சு. அந்த வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எனக்கு அந்த வசனம் எனக்கு முன்னாடி அந்த இருதயத்தில் அந்த வசனம் சொன்னுச்சு. அப்படியே டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டு இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரங்களை சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. பாஸ்டர் ப்ரேயருக்கு எழுப்பிட்டாங்க பாஸ்டர் அப்படின்ட்டு எழுந்துட்டேன். அப்போ இந்த நாளில் கர்த்தர் அந்த காரியங்கள் வந்துச்சு, அந்த மோசம் போகாதிருங்கள். அப்போ நான் இரவு வேளையில் படுக்க முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே நீர் பேசணும். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தையை பேசி அந்த வார்த்தை அது யூஸாக இருக்காது ஜனங்களுக்கு. கர்த்தரே ஒரு வார்த்தையை கொடுப்பார், ஆனால் அந்த வார்த்தை ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், கர்த்தர் பேசுகிற வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோமன்ட்டு படுத்தேன். அந்த சொப்பனங்கள் எனக்கு பார்க்கும்போது திகிலாக இல்லை, பயமாக இல்லை. பட் ஆனால் அந்த சொன்ன காரியங்கள், மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு காரியம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்போ அந்த காரியங்களை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இந்த வேளையில், ஏன்னா மோசம் போகிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அப்போ அந்த காரியங்கள் என்னன்னு நம்ம அறிஞ்சிட்டாதான் அந்த காரியத்துக்கு நம்ம எதிர்த்து நின்று தேவனுக்காய் ஜீவிக்க முடியும். ஒரு விசை கண்களை மூடுங்க. அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்தருளணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உணர்த்தணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை மோசம் போகிற காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை எதிர்காலங்களில் நம்மளை மோசம் போக்கும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். அதற்கு எல்லாம் தப்புவிக்க வேண்டும்னா நமக்கு ஒரே ஒரு காரியம் இருக்கணும்னா, அந்த ஒரே ஒரு காரியத்தை நம்ம வாஞ்சித்துட்டோன்னா, அப்படிப்பட்ட காரியங்கள் சத்துரு கொண்டு வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் கொண்டு வந்தாலும், நம்முடைய காரியங்கள் கர்த்தரை மாத்திரமே நினைத்திருக்குமானால், அந்த பரலோக தேவனுடைய காரியத்தை மாத்திரம் நாம் வாஞ்சிப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மோசம் போக்குற காரியங்கள் வந்தாலும் அதற்கெல்லாம் கர்த்தராகிய தேவன் தப்புவிப்பார். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டுமே, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. அப்பா, நீங்கள் எங்கள் பக்கத்தில், எங்கள் அருகாமையில் எப்பொழுதும் நீங்கள் இருக்கணும். அப்பா, நாங்கள் உமக்கு பிரியமாய் ஜீவிக்கணும். கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன். யாக்கோபு எழுதினதான நிருபம் 1 அதிகாரம் 16 வாசிப்போம். என் பிரியமான சகோதரரே சகோதரிகளே, மோசம் போகாதிருங்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிற ஒரு காரியம், என் பிரியமான, அப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் தான். ஆனா ஆண்டவர் அடுத்தது சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மோசம் போக்கும்படியான காரியங்கள் கடந்து வரும். ஆனாலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க மோசம் போகாதபடிக்கு உங்க வாழ்க்கையை காத்து கொள்ளுங்க, உங்க ஜீவியத்தை காத்து கொள்ளுங்க, உங்க காரியங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி யாக்கோபு இந்த இடத்துல எழுதுகிற காரியங்களை நாம் வாசிக்க முடியும். யாக்கோபு 1 அதிகாரம் 1 வாசிப்போம். தேவனு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. இந்த இடத்துல ஊழியக்காரராகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுறாரு. என்ன சொல்லி எழுதுறாரு? அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஒண்ணு, மோசம் போகாதிருங்கள். அல்லேலூயா. அப்ப என்ன இந்த இடத்துல வாழ்த்துதல், ஒரு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிளஸ்ஸிங்கான காரியத்தை சொல்லி எழுதுகிறாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம படிக்கும் பொழுது மோசம் போகாதிருங்கள். அப்ப இது ஒரு மாதிரியா ஒரு காரியங்களா இருக்குதே என்று நாம் நினைக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், எத்தனை காரியங்கள் கடந்து வந்தாலும் அதற்கு முன்பதாக சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை இழக்கும்படியான காரியங்கள் கடந்து வரும். அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இப்படிப்பட்ட காரியங்களை படிக்கும் பொழுதோ, காரியங்களை வாசிக்கும் பொழுதோ நம்ம மோசம் போகாது, இப்படி ஒரு அபவசனமா ஒரு காரியமா பேசுறாங்களேன்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. இது எச்சரிக்கும்படியான ஒரு காரியங்களை இந்த இடத்துல யாக்கோபு 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துத சொல்லி எழுதுகிற இந்த யாக்கோபுல 5 அதிகாரம் தான் இருக்கு. அந்த 5 அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் போது அநேக காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டிய காரியங்கள், நமக்கு வேண்டிய ஆலோசனைகள், நமக்கு வேண்டிய நன்மைகள், இந்த 5 அதிகாரத்துல ஒவ்வொரு வசனமும் படிக்கும் பொழுதெல்லாம் அந்த வசனம் நம்மோடு பேசுகிறது போல இருக்கும். நம்மோடு என்னவோ பக்கத்துல ஒருத்தவங்க இருந்து பேசுகிறது போல இருக்கிற ஒரு நிருபமாய் நான் அதை உணர்வேன், ஃபீல் பண்ணுவேன். அதனால நமக்கு ஆறுதல் படுத்தலாம், நம்மளை தேற்றலாம், பல காரியங்கள் இருந்தாலும் இந்த 5 அநேக நிருபங்களை வாசிக்கும் பொழுது பார்த்தனா அப்படி இருக்கு. ஆனால் அந்த யாக்கோபுடைய நிருபங்கள் எனக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அந்த 5 அதிகாரங்கள் தான். அந்த 5 அதிகாரங்களை படிக்க நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை மாற்றிக்கொள்ளணும், அநேக காரியங்களை நம்ம இன்னும் உந்தி தள்ளப்படணும், அநேக காரியங்கள் நம்ம இன்னும் இந்த காரியங்களை விடணும்னு சொல்லி அநேக காரியங்களை இந்த யாக்கோபு எழுதியிருக்கிறார். அப்ப இதுல மோசம் போகாதிருங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மோசம் போகும்படியான அநேக காரியங்கள் கடந்து வரும். 17வது வசனத்தை வாசிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற எந்த காரியமா இருந்தாலும், எந்த நன்மையா இருக்கட்டும், அது எங்கேருந்து வருதுன்னா பரத்திலிருந்து கடந்து வருகிறதாம். அல்லேலூயா. அப்ப எல்லா காரியமும் பரத்திலிருந்து கடந்து வருகிறது. அப்ப அவரிடத்துல யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது எல்லாமே கர்த்தர் தான் பரத்திலிருந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. காரியங்கள் உண்டுதான், கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் சில வேளைகளில் நம்மளை மோசம் போக்கும்படியாய் சாத்தான் பல விதங்களில் நமக்கு கண்ணியை வச்சிருப்பான். அப்போ அது கண்ணின்னு தெரிஞ்சாதான் அந்த கண்ணிக்கு தப்பு வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு நடக்க முடியும். அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆபத்து இருக்கு, நமக்கு ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம அறியாது இருப்போம். ஆனால் அந்த கண்ணியில நம்ம விழுந்து அந்த கண்ணியிலேருந்து நம்மளால மீட்க முடியாது. யாராவது ஒருத்தவங்களுடைய ஹெல்ப் இருந்துன்னா அந்த கண்ணியிலேருந்து நம்ம விடுவிக்க முடியும், தப்புவிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட கண்ணியிலிருந்து தப்புவிக்கும்படி தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் திருவுளம் பற்றுகிறார். மோசம் போகாதிருங்கள். அல்லேலூயா. எனக்கு சில நாட்களுக்கு முன்பதே ஒரு காரியங்கள், இந்த காரியங்களை நான் கேள்விப்பட்டேன். எங்கள் பாஸ்டர் கூட சொன்ன போல எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் வேறொரு மனுஷன் கடந்து வந்து அந்த மனுஷனிடத்துல
ஒரு 500 ஏதோ ஒரு அமௌண்ட், ஏதோ ஒரு அமௌண்ட் குடுத்துட்டு, இந்த அமௌண்ட்ட நீங்க எனக்கு குடுங்க. நான் உங்களுக்கு இவ்ளோ பெரிய அமௌண்ட்ட குடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அவங்க யோசிக்கணும். ஒரு ரூ. 500 இருக்கட்டும், ஒரு ரூ. 1000 இருக்கட்டும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு ரூ. 1000 நீங்க எனக்கு கொடுங்க. நான் உங்களுக்கு ரூ. 10,000 குடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யோசிக்கணுமா இல்லையா? எல்லாரும் யோசிக்க வேண்டிய காரியங்கள். அப்ப அந்த 10,000த்துல கண்ணி இருக்குன்னு அந்த மனுஷன் அறிகிற மனுஷன் தான் அந்த கண்ணியிலிருந்து தப்புவிச்சு வெளியே வர முடியும். அதே அந்த கண்ணி என்று தெரியாம அவங்க வாழ்க்கையில அந்த காரியங்களுக்கு அவங்க இடம் கொடுப்பார்கள். ஆனால் அந்த கண்ணியில சிக்குவாங்க. அது நிமித்தம் பலவிதமான தண்டனைகளுக்கு உட்படுவாங்க. அல்லேலூயா. அப்ப அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையா இருக்கட்டும், அந்த நன்மைகள் கடந்து வரும்பொழுது நம் ஆண்டவருடைய சமூகத்துல சிந்திக்கணும், யோசிக்கணும். இது தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா? தேவன் தான் நமக்கு இதை கொடுக்கிறாரா? தேவன் தான் இந்த இடத்துல நம்மோடு பேசுகிறாரா என்று சொல்லி நாம் அதை அறிந்திருப்போமானால், அது தேவன் பேசுகிறார் என்று அறிந்திருப்போமானால் அந்த கண்ணிக்கு நாம் தப்புவித்து நடப்பதற்கு அது ஏதுவா இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சத்ரு பல விதங்கள்ல போராடுவான். ஆனா பிசாசுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னா, அவன் ஏமாற்றுகிறவன் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அவன் பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப நான் அடிக்கடி நினைப்பேன், பாஸ்டர் முன்னெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, எல்லாத்துக்கும் பிசாசு பிசாசுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கேட்பேன், என்ன எல்லாத்தையும் பிசாசு பிசாசுன்னு சொல்றீங்க அப்படின்னு. அது புரியாதுமா, புரியும் பொழுதுதான் தெரியும் அது பிசாசா பிசாசு இல்லையான்னு. அப்ப நமக்கு அந்த நாட்கள்ல சொல்லும்போது சொல்லுகிற காரியங்கள் புரியல. ஆனா இந்த நாட்கள் அந்த பருவங்கள் கடந்து வர வர அந்த காரியங்கள் இந்த நாள்ல புரியுது. ஆகா, இது பிசாசு, இது காரியங்கள் அப்படின்னு சொல்லி புரியுது. அதே போலதான் பிசாசு ஏமாற்றுகிறவன் நம்ம புரிஞ்சாதான் அவனுடைய காரியங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும். அதுதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தெளிந்த புத்தி இருக்குமானால் எது பிசாசு, எது பிசாசின் காரியங்கள், எது ஆண்டவர் பேசுகிற சத்தம், எது பிசாசின் சத்தம் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த சொப்பனத்தை நான் பார்க்கும் பொழுது, அந்த சொப்பனத்துல ஒரு மனுஷன் கடந்து வருகிற அந்த மனுஷன் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன், கொம்பு வச்சுட்டு பல்லெல்லாம் இது அப்படி ஒரு மனுஷனா தெரியல. அந்த மனுஷன் நம்மை போல ஒரு சாதுவான மனிதனா அந்த பெண்ணை கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஒருவேளை நான் நினைச்சேன், அந்த சொப்பனத்துல ஒருவேளை அவங்களுக்கு அந்த மனுஷனை பார்க்கும்போது 2 கொம்பு வச்சுட்டு பல்லெல்லாம் நீட்டிட்டு ஒரு விதமா விகாரமா பயங்கரமா பயமா இருந்திருக்குமானா அவங்க அந்த இடத்துல போயிருக்க மாட்டாங்க. ஆனா பிசாசு பாருங்க, வஞ்சிக்கிறவன் அவன் பார்த்தனா அவங்க 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 உண்மைன்னு நினைக்கிறது போலே ஒரு காரியங்கள் அந்த மனுஷன் சாதுவான ஒரு மனுஷனா வந்ததுனால அந்த அந்த பெண் கடந்து போயிட்டாங்க. அவங்க கடந்து போனதுனால அவங்க அவங்க இனி வரமாட்டாங்க. அவங்க ஒரு பெரிய கண்ணியில சிக்கிட்டாங்க. அதனால குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற எந்த காரியமா இருந்தாலும் ஒருவேளை அந்த காரியங்கள் நமக்கு ஒரு ஒரு பயங்கரமாகவோ ஒரு பயமா இருக்குமானால், ஆகா இந்த பிள்ளைங்க இருக்குங்க, செல்போனை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த செல்போனை தொடும் பொழுதே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு விதமான பயமா ஒரு காரியங்கள் அதுல தெரிஞ்சிச்சுன்னா பக்குன்னு ஐயோ இனிமே என்ன கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு காலையில நடந்த ஒரு சம்பவம். காலையில எழுந்து ஐசாவை அதிகாலையில எழுப்பி விட்டுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வாடா அப்படின்னும் போது ஒரு சொப்பனன்னு சொன்னதுதான். உடனே அவன் டக்குன்னு போகலை, பயம். என்னடா அங்க இருக்கு, ஒன்றும் இல்லைடா போடா, ஏன்னா இருட்டா இருக்குல்ல. அப்ப நமக்கு ஒரு சில காரியங்கள், அப்ப செல்போனை நம்ம பார்க்கிறோம், அந்த செல்போன்ல அப்படியே அந்த செல்போனை எடுக்கும் பொழுதே ஒரு விதமா பயமா அப்படி அந்த ஃபீல் பண்ணாங்கன்னா அதை எடுக்க மாட்டாங்க. அதுல அதே போல அநேக பாவங்கள் இருக்கு, அநேக தீமைகள் இருக்கு, அநேக வேண்டாத காரியங்கள் இருக்கு. அது சொன்னா புரியாது, பிள்ளைங்களுக்கு யாருக்குமே புரியாது. ஆனா அதுக்குள்ள கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில தீமைகள் கடந்து வந்து அதை நம்மை நஷ்டப்படுத்தும் பொழுது, அந்த நஷ்டங்கள் கடந்து வரும் பொழுதுதான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஐயோ இப்படி ஒரு நஷ்டம் வந்துடுச்சு, இப்படி ஒரு கண் பாதிக்கப்பட்டிருக்கே, இப்படி ஒரு காரியங்கள், இதனால ஒரு இழப்பு வந்துச்சு, இதனால ஒரு இந்த காரியத்தினால் நம்முடைய வாழ்க்கையில நஷ்டம் வந்துச்சேன்னு எப்ப ஃபீல் பண்ணுவோம்னா அந்த நஷ்டங்கள் கடந்து வரும் பொழுதுதான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப அதுவரை நமக்கு தெரியாது இந்த காரியங்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும்னா நம்முடைய வாழ்க்கையில தெளிவு காணப்பட வேண்டும். தெளிந்த புத்தியும் நம்முடைய வாழ்க்கையில விழிப்பும் காணப்படுமானால் பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பிள்ளைங்களை சொல்றோம், ஏய் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க படிங்கன்னு சொல்லிட்டே இருப்போம். காலங்கள் ஓடிட்டும். அடுத்து எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்
ஐயோ இவ்வளோ நாட்கள் படின்னு சொன்னாங்களே, எவ்வளோ காரியங்களை சொன்னாங்களே, அது நமக்கு புரியலையே. இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு, இந்த மார்க் எடுத்து நம்ம இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமேன்னு எப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அந்த காரியங்கள்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஃபீல் பண்ணாத இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, தெளிந்த புத்தியும் விழிப்பும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம ஒரு உதாரணத்துக்கு பிள்ளைங்களை சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தெளிந்த புத்தியும் விழிப்பும் இருக்குமானால், விழிச்ச பிள்ளைங்களா இருக்குமானால், எக்ஸாம் வரப்போது நம்ம படிக்கணும், ஃபர்ஸ்ட்லேருந்து படிச்சாதான் நமக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல மார்க் எடுத்தாதான் 4 பேர் கேட்கும்போது அந்த மார்க்கை சொல்ல முடியும். இல்லைன்னு வச்சுக்கோ, நான் ஒரு ஒரு மகன்கிட்ட கேட்டேன், என்னப்பா மார்க்கு அப்படின்னு கேட்டேன். அந்த பையன் பொய் சொன்னான் மார்க்கு. அப்போ எனக்கு தெரியாது, பட் அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பார்த்தேன், பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ரொம்ப சோகமாக ஒரு காரியத்தை ஒரு மார்க் இதுக்குள்ளே தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ சொல்லும் போதே நினச்சிட்டேன், ஏதோ ஒரு காரியம் சம்திங் இருக்குது, அதனால் நம்ம அடுத்து நோண்டி அவங்கள கேட்கக்கூடாது, கேட்டால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நமக்கு தெரியாது இல்லை வெளியில் இருக்கிற பிள்ளைங்க எப்படி எந்த அளவுக்கு. அப்போ அடுத்தது அந்த பிள்ளைங்களுக்குள்ளே பேசியிருக்கும் போது இத்தனை மார்க் அப்படின்னு சொன்னானாம். அப்போ எதனால் அந்த காரியங்கள் சொல்லப்படுதுன்னா, விழிப்பு இருந்திருக்குமானால் அவன் படித்திருந்தா அவன் நல்ல மார்க் எடுத்திருப்பான், நல்ல மார்க் எடுத்திருந்தா தைரியமாக சொல்லியிருப்பான். அதனால் அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ணதை நான் நினைக்கும் போது கஷ்டமாக இருந்தது. அதனால் பிள்ளைங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் புரிஞ்சு செயல்படுவீர்களானால், விழித்திருந்திருப்பீர்களானால், புத்தி உள்ளவர்களாக இருப்பீர்களானால், சொல்லுவாங்க புத்தி உள்ள பிள்ளை பொழைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தி உள்ள பிள்ளைங்களை எங்கே கூட்டு போய் விட்டாலும் அதுங்க பொழைச்சி வந்துடுங்க, அதை குறித்து பயமே வேணான்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்னை குறித்து, இப்படியே புத்தி இல்லாத இந்த பிள்ளை இருக்கே, இப்படி ஒரு பிள்ளையா இருக்கே, இது என்ன செய்யுமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா நினைவுக்கு வருது. அதனால புத்தியுள்ள பிள்ளைகளாக இருப்பீர்களானால் கண்டிப்பாக எங்கே போனாலும் நீங்கள் பிழைச்சி நல்லபடியாக வந்துடுவீங்க. ஆனால் கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையும் இரக்கமும் என்னோடு இருந்ததுனால கர்த்தர் இம்மட்டும் நடத்துகிறார். அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் எந்தெந்த பகுதியில் குறுக்கிட்டு வருகிறான் என்பதை குறித்ததான புத்தியும் தெளிவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், சாத்தான் வைக்கிற கண்ணியில் நாம் சிக்கி கொள்ளாதபடி தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணை நின்று உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால் பிசாசு பார்க்கும் பொழுது அவன் ஒரே ஒரு 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 விதமான கொடூரமாலாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வர மாட்டான். அவன் நம்ம போல ஒரு மனுஷனா கூட கடந்து வரலாம். ஆனால் விழிப்பும் புத்தியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், பிசாசின் காரியங்களை நாம் புரிந்து அதற்கு எதிராய் நாம் செயல்பட பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாம் மேற்கொள்வோமானால் அந்த பிசாசின் கிரியைகளை நாம் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. அப்போ பிசாசு ஏமாற்றுவான், அவன் பிசாசு ஏமாற்றதான் செய்வான். ஆனால் ஏமாற்றுகிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏமாற்றும்படியாய் பிசாசு கடந்து வந்தான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 8வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8. அடுத்த வசனம் வாசிங்க. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிசாசு வந்து 3 சோதனைகளை, இந்த 3 காரியங்களை கொண்டு வருகிறத பார்க்க முடியும். முதலாவது நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகளை அப்பமா மாற்றுங்கன்னு சொல்றான். 2வது இந்த உயர்ந்த மலையில ஏறி போய் இந்த சகல ராஜ்யங்களையும் உனக்கு நான் கொடுக்குறேன், நீ என்னை பணிந்து கொள்ளு அப்படின்னு சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் குமாரனாகிய தெய்வம் அவருக்கு எல்லா சகல அதிகாரத்தையும் கொடுத்து சகலவற்றையும் கொடுத்து அனுப்பின குமாரனாகி இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிசாசு வந்து இப்படி ஒரு காரியங்களை சொல்வானானால் நம்மளாம் ஏமாத்துறோம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரான், உயர்ந்த மலைக்கு அவரை கொண்டு போய் இந்த ராஜ்யத்தின் சகல மேன்மையும் உனக்கு தருகிறேன், நீ என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள், இதெல்லாம் உனக்கு தருவேன். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சாத்தானை ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் பல விதங்களில் கடந்து வரலாம். ஒருவேளை நான் முன்னாடி சொன்ன உதாரணத்தின்படி நாம் தீமை செய்யும்படியாய், நாம் பாவம் செய்யும்படியாய், ஒருவேளை உண்மையாக இருக்க முடியாதபடி இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வரலாம்.
ஒரு சிலவங்களுக்கு பாவம் செய்யும்படியான சூழ்நிலைகளை சாத்தான் கொண்டு வரலாம். ஒரு சிலருக்கு பல விதங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில எது பலவீனமோ, எந்த காரியங்கள் பலவீனமோ அதை அறிந்து அந்த பலவீனத்துக்கு ஏற்றது போல அவன் காயை நகர்த்துவான். ஆனா நம் விழிப்பும் தெளிவும் உள்ளவர்களாய் இருப்போமானால் அவனுடைய கண்ணியிலிருந்து தப்புவித்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அவன் வருகிற வழியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் எதன் மூலியமாய் வரான், எந்த வழிகள்ல வரான், யார் மூலியமாய் வரான். ஒருவேளை குடும்பமா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், நம்ம நம்ம பக்கத்துல இருக்கிற அண்டை வாசிகளா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம். யார் மூலியமாகவும் சாத்தான் குறுக்கிடலாம், சாத்தான் கிரியை செய்யலாம். ஆனா அவனுடைய கிரியைகளை நாம் அறிந்து கொள்ளணும். அவனுடைய காரியங்களை நாம் புரிந்து கொண்டா அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. நாம் இடம் கொடுத்தா அவன் மீண்டும் மீண்டும் கிரியை செய்வான். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நஷ்டங்களை கொண்டு வருவான். அப்ப எதன் மூலமாய் சாத்தான் வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். யோசேப்பை நாம் எடுத்துக்கொள்வோமானால், யோசேப்பு சிறையாய் கொல்லப்பட்டு போத்திபார் சிறையாய் கொல்லப்படுற அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. ஒரு உயர்வு வருது. போத்திபார் வீட்டில் ஒரு விசாரணை போல இருக்கும்படியான ஒரு உயர்வு வருது. அந்த இடத்துலையும் பாரு, அந்த காரியங்களையும் சாத்தான் கடந்து வருகிறான். அப்ப சாத்தான் கடந்து வரும் பொழுது யோசேப்பு அதெல்லாம் விட்டு உதறி தள்ளிட்டு ஓடினார். ஏன்னா சாத்தான் வைக்கிற கண்ணியில சிக்கி கொள்ளாம யோசேப்பு ஓடினதான். ஓடின சில சூழ்நிலைகள்ல அவருக்கு ஒரு பிரச்சனை போல தென்பட்டா கூட பின்னாடி யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எங்க வேணாலும் சாத்தான் நிற்கலாம். ஆனா சாத்தானுடைய காரியங்களை நம்ம புரிஞ்சு கொண்டாதான் அதுக்கு எதிரிட்டு நாம் ஓட முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம் சாத்தானின் கிரியைகளை புரிந்து கொண்டு ஓடணும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் வாஞ்சிக்கிறோம், எதை நாம் வாஞ்சிக்கிறோன்றதை புரிஞ்சு கொள்ளணும். இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்ம வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். ஆனா அந்த வாஞ்சிக்கிற ஒவ்வொரு காரியமும் அது நன்மையா தீமையான்னு புரிந்து கொள்ளணும். அது பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம பெரியவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நாம் வாஞ்சிக்கிற ஒரு காரியங்கள் அது நன்மையா தீமையா அதை நாம் நிதானித்து அறிந்து கொள்வோமானால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு விழிப்பும் தெளிவும் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில பிசாசு வைக்கிற கண்ணியிலிருந்து தீமையிலிருந்து நாம் தப்புவிக்க முடியும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு இப்போ கொடுக்குற ஒரு காரியம் படிப்பு. அது படிப்பு நன்மையான ஒரு காரியங்கள். அதை படித்து பிள்ளைங்க அந்த காரியங்களை புரிந்து கொண்டு வரும் பொழுதுதான் எதிர்காலங்களில் நல்ல நிலைக்கு கடந்து போக முடியும். ஆனா சாத்தான் வைப்பான், தீமையை வைப்பான். ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வைப்பான். ஏய் இங்கே வாடா, அங்கே வாடா, இப்படி போகலாம், அப்படி போகலான்னு சொல்லுவான். ஆனால் அது தீமை என்பதை புரிந்து கொண்டு பிள்ளைங்க அந்த காரியங்களில் வழி விலகினா, அவங்க மாறி போனாதான் அவங்க வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனால் பாவத்தை செய்யும்படி சாத்தான் எப்பொழுதும் தூண்டிகிட்டே இருப்பான். நன்மையான காரியத்தை ஒரு நாளும் அவன் செய்யும்படி தூண்ட மாட்டான். ஆனால் தீமையான காரியங்களை செய்யும்படியாக சாத்தான் தூண்டிகிட்டே இருப்பான். நம்ம செல்ஃபோனை பார்க்காதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு பார்க்காதீங்கன்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு சாத்தான் பாருங்க அதில் அநேக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான காரியங்களை வச்சு பார்க்க துண்டுவான். அப்போ அது தீமைன்னு பிள்ளைங்க நினச்சா அதுக்கு விலகி இருந்தால் அவங்க வாழ்க்கை தப்புவிக்கப்படும். ஏன்னா அதை பார்த்துட்டே இருப்பாங்க, காலங்கள் ஓடிட்டே இருக்கும். கடைசி எக்ஸாம் வரும், முடிவில் ரிசல்ட்டும் வரும். அது அப்போதான் அவங்களுடைய காரியங்களை அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வருகிற காரியங்களை நாம் புரிந்து கொண்டு ஜெயிக்கணும். சாத்தானுடைய காரியங்களை ஜெயம் எடுக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தா. பிசாசு வந்து சொன்னா, இந்த உலகத்தையே கொடுக்குறேன், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுக்க. ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கையில் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கா. ஆனால் பிசாசு அந்த இடத்துல வந்து என்ன சொல்லும், எல்லாவற்றையும் கொடுக்குறேன், நீ என்னை பணிஞ்சுக்கொள். அப்படிதான் சாத்தான் சொல்லுவான். எல்லாவற்றையும் கொடுக்குறேன், இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி ஒரு பாதையில் போங்க, அப்படி ஒரு பாதையில் போங்க. ஃப்ரெண்ட்ஸில் போவாங்க. நான் பார்க்குற ஒரு காரியம், அன்னைக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு வரோம், இருட்டு வேலை ப்ரேயரும் இங்கே போயிட்டு வரும் பொழுது பார்க்குறேன், சின்ன சின்ன பிள்ளைங்க அந்த ரோட்டில், மெயின் ரோட்டில் உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த ட்ரிங்க்ஸ்லேயே போட்டிருப்பாங்க, குடியை கெடுக்கணும். ஆனால் அது தீமைன்னு அவங்க அறியாதபடினால அதை குடிச்சிட்டே இருக்காங்க. இந்த சின்ன வயசு அந்த பிள்ளைங்க ஒன்றும் 9th 10th தான் படிக்குங்க. அப்போ இந்த சின்ன வயசில் அந்த குடிக்க அடிக்ட் ஆனால் காலங்கள் கடந்து போகும்போது அந்த பிள்ளைங்களுடைய காரியங்கள் எப்படியா இருக்கும். அப்போ அதை புரிய முடியலை. பார்த்தீங்களா, சாத்தான் அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை போல அந்த பிள்ளைகளுக்கு காட்டுறான். அதை குடிக்கும்போது ஏதோ ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கிறத போல காட்டுறான். சாத்தான் என்னைக்குமே அப்படிதான் செய்வான். அவனுடைய காரியங்களை ஒரு சந்தோஷம் போல காட்டுவான், ஒரு பெரிய ஒரு நன்மை போல காட்டுவான், ஒரு பெரிய மகிழ்ச்சி போல காட்டுவான். இது இப்படி போனா இப்படி ஆயிடலாம், அப்படி ஆயிடலாம், இப்படி உயர்ந்துடலாம், அப்படி உயர்ந்துடலாம்னு சொல்லுவான். ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் பறிச்சுட்டு ஒன்றுமே
ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். சரீரத்தை வீண் குலைச்சிடுவான், சரீரத்தை கெடுத்துருவான். அப்ப அப்படிப்பட்ட காரியங்களுக்கு, பிசாசின் காரியங்களுக்கு நாம் விலகி நிற்போமானால் நம்முடைய வாழ்க்கை தப்புவிக்கப்படும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மோசம் போகாதபடிக்கு, ஏன்னா நம்முடைய சரீரம் ஆண்டவர் கொடுத்த ஆண்டவருடைய ஆலயம். அப்ப யாரெல்லாம் ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ண, அவர் நம்முடைய ஆலயமாய் கொண்டு அவர் நம்மிடத்துல தங்கி இருக்கிறார். அப்ப தங்கி இருக்கிற தேவனிடத்துல தவறான காரியங்களோ தீமையான காரியங்களோ, ஒருவேளை அது நம்முடைய மனதிலோ நம்முடைய செய்கிற செயல்களிலோ எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் அது நம்முடைய இருதயத்தை மாத்திரம் தீட்டுப்படுத்தாது, தேவனையும் துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போமானால் வருகிற தீமைக்கு ஆபத்துக்கு நாம் தப்பித்து கொள்ள அது வகையாய் இருக்கும். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆதி ஆகமத்தை எடுத்துக்கொள்வோம். 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல தெரிந்த காரியங்கள் தான். அந்த சோதோமின் ராஜா அந்த இடத்துல ஆபிரகாம் இடத்துல வந்து பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளு, ஆனா இங்க லோத்தை காப்பாற்றும்படி 318 மனிதர்களை கூட்டிட்டு கொண்டு போனார், அந்த ஆட்களை எனக்கு தாங்கன்னு சொல்லும்போது அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையும் நான் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியை உடையவராகி உன்னதமாக தேவனுடைய நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லுகிறார். ஏன்னா அந்த சோதோம் என்பது பாவம் நிறைந்த ஒரு காரியங்கள். ஆதியாகமம் 13:13 சொல்லப்பட்டிருக்கு, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். இதை அறிஞ்சதுனாலதான் ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே வேண்டாப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அதோட தீமையும் சேர்ந்து வரும், அதோட பாவமும் சேர்ந்து வரும். அந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மையையும் இழந்து போக செய்யும் என்று ஆபிரகாமுக்குள்ள ஒரு புத்தியும் தெளிவும் இருந்தபடினால்தான் அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே வேண்டாப்பா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு புத்தியும் ஒரு தெளிவும் இருக்குமானால், ஏன்னா அந்த சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள், அப்ப நம்ம கடந்து போற இடங்கள்ல எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அப்ப நமக்கு ஏதோ ஒரு நன்மை வருதுன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம போயிடக்கூடாது. ஏதோ ஒரு நன்மை நமக்கு செய்யறாங்கன்னு சொல்லி அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வரும், அது நம்முடைய வாழ்க்கையில தீமையை கொண்டு வரும், அது நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் அந்த காரியங்களுக்கு நாம் மோசம் போகாதபடிக்கு நாம் தப்புவிப்போம். அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வஞ்சிக்குது. அன்னைக்கு பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு வஞ்சிக்கும்படியா சோதோமின் ராஜா சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல ஆபிரகாம் விழித்து தெளிந்த புத்தி உள்ளவராய் இருந்தபடினாலே அந்த காரியங்களை ஒன்று எனக்கு வேண்டான்னு சொன்னபடினாலதான் அவருடைய வாழ்க்கையில பின் நாட்கள்ல ஆபிரகாமை சீமானாய் உயர்த்துகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம வருகிற காரியங்களா இருக்கட்டும், ஒருவேளை கடந்து போகிற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மை போல பேசினாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் என்னதுன்னு நம்ம நன்றாய் புரிந்து கொண்டாதான் அந்த காரியங்களுக்கு நாம் தப்புவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வசனம் 11 முதல் 22 வரை வாசிக்கலாம். சங்கீதம் 22:11. அந்த சங்கீதத்தை ஃபுல்லாவே படிக்கும்போது அநேக காரியங்கள் நம்மோடு இந்த வசனங்கள் பேசும். என்னை விட்டு தூரம் ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அப்ப என்னை விட்டு தூரமாய் போயிடாதீங்க. எப்பெல்லாம் ஆண்டவர் நம்ம விட்டு தூரமாய் போவார், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுதுதான் நம்ம விட்டு தூரமாய் போவார். அன்னைக்கு ஒருவேளை ஆபிரகாம் அந்த சூழ்நிலைக்கு, ஒருவேளை அவர் சோதோமின் ராஜா சொன்ன காரியங்களுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு இதெல்லாம் கொடுத்துட்டு அவர் கொடுக்கறத வாங்கி இருந்திருப்பார், ஆனால் ஆபிரகாமை குறித்து மேன்மையான காரியங்களை நாம் படித்திருக்க முடியாது. ஒருவேளை கர்த்தரால உயர்த்தப்பட முடியாது. ஆனா ஆபிரகாம் அந்த சோதோம் அது பாவம் நிறைந்த காரியம்னு அதை விட்டு விலகினபடினாலதான் அந்த ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார். அதே போல அந்த இடத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்னை விட்டு தூரமாக இதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை, அநேக காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டு, அநேக பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, சிங்கத்தை போல கட்சிக்கிற ஒரு காரியங்கள்லாம் எனக்கு கடந்து வருது. அந்த வீட்டுல நீங்க போய் ஃபுல்லா படிச்சு பாருங்க. அப்படிலாம் இருக்கிறது. 16வது வசனத்தை வாசிக்கும் போது, நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அப்ப அந்த சாத்தானுக்கு நாம் இடம் கொடுத்தா நம்மை சூழ அவன் நிற்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்.
நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவ நாய்கள்னா இங்கே நம்ம பார்க்குற அந்த நாய்கள் இல்லை, நாய்களை போல மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் என்னை சூழ்ந்திருக்கிறாங்க. கூட்டம் போல பொல்லாதவர்கள் என் கூட்டம் என்னை வளைந்து கொண்டிருக்கிறது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அதனால என்னால் ஒன்றுமே செயல்படுத்த முடியலை. என் எலும்புகள் எல்லாம் என்னலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என் வஸ்திரங்களை எல்லாம் பங்கிட்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே சகாய நீர் தான், என்னை விட்டு தூரமாய் போயிடாதீங்கன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிற காரியங்களை வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சாத்தானுக்கு இடம் கொடுத்தா சாத்தான் அப்படியே நம்மளை சூழ்ந்து நிற்பான். எப்போ இன்னும் ஒரு பிரச்சனை கொடுக்கலாம், இன்னும் ஒரு காரியங்களை கொண்டு வரலான்னு சொல்லி அவன் அடுத்த காரியங்களை கொண்டு வந்துட்டே இருப்பான். ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடாதபடிக்கு, அந்த சாத்தானுக்கு இடம் கொடாதபடி அதுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போ அந்த பொல்லாதவர்கள் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க செய்கிற காரியங்கள், சொல்லுகிற காரியங்கள் அது நன்மையா தீமையா, எது நிமித்தம் வருது, எதன் மூலயமாய் வருது, எங்கிருந்து வருதுன்னு நமக்கு ஒரு அறிவும் தெளிவும் இருக்குமானால் நம்ம அந்த காரியங்களை விழிப்பா இருந்து மோசம் போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. எரேமியா 35ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 35:15. அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுறது அந்நிய தேவர்களை சேவிக்கும்படியாய் அவர்களை பின்பற்றாமல். இப்போ இன்னைக்கு நம்ம அந்நிய தேவர்கள்லாம் விட்டு நம்ம வந்துட்டோம். ஆண்டவர் இயேசுவை தான் நம்ம சேவிக்கிறோம், அவரை மாத்திரம்தான் தொழுது கொள்ளுகிறோம். ஆனால் இந்த இடத்துல அந்நிய தேவர்களை அவர்களை பின்பற்றாமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி. அப்போ இன்னைக்கு நம்ம அந்நிய தேவர்களை சேவிக்கலை, ஆராதிக்கலை, பணிந்து கொள்ளலை. ஆனால் அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற சேவிக்கிற பிள்ளைகளோடு நம்முடைய வாழ்க்கையில் அதிக உறவு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாப்பு கடந்து வரும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம் கடந்து வரும். அந்த இடத்துல உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள், அப்பொழுது உங்கள் நான் கொடுத்த தேசத்தில் குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி அநேக ஊழியக்காரருக்கு இந்த ஊழியக்காரர்களை கொண்டு இந்த ஜனங்களுக்கு, நம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். ஆனால் சொல்லி கொண்டு வருகிற காரியங்களை ஜனங்கள் கீழ்ப்படியாமல் செவிசாய்க்காம இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில் அநேக சிறையிருப்புக்குள்ள தம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் தான், தம்முடைய ஜனங்கள் தான் சிறையிருப்புக்குள்ள கடந்து போறாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் கடந்து வருகிறது. எதனாலனா அநேக விஷயங்கள்ல கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பா, நம்மோடு தேவன் பேசியிருப்பா. ஊழியரை கொண்டு பேசியிருக்கலாம், குடும்பத்தாரை கொண்டு பேசியிருக்கலாம், எங்கிட்டோ தேவன் அநேக காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்களை, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இயலாமைகளை சொல்லி கொடுத்திருப்பார். ஆனா சொல்லி கொடுக்கிற காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில செவி கொடுக்காம இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில பின்னாடி அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சொல்லும்போது அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த வழிகளை விட்டு, தீமையான வழிகளை விட்டு நாம் விலகி இருப்போமானால் நம்மை நாம் காத்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை சுதந்திரிப்போம். ஆனால் சொல்லுகிற காரியங்களை அந்த இடத்துல கீழ்ப்படிய சாத்தான் விடமாட்டான். பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு அநேக காரியங்கள் சொல்றோம், அப்படியே சொல்லிட்டு நம்மளே சோர்ந்து போயிடுறோம். அப்படி ஒரு காரியங்கள் படிச்சு அப்படியே புரியிற போல எவ்வளோ காரியங்களை சொன்னாலும் அவங்க அந்த காரியங்களை புரிந்து கொள்ள விடாதபடி சத்ருவாகிய பிசாசு அவங்களுக்கு பின்னால இருந்து செயல்படுகிறான். அதனால பிள்ளைகளுக்கு பின்னால இருந்து சத்ரு தான் கிரியை செய்கிறான் என்று நம்முடைய வாழ்க்கையில விழிப்பும் தெளிவும் இருக்குமானால் அந்த சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படியா நாம் தேவ சமூகத்துல தாய் தகப்பனா இருக்கிற நம்ம தேவ சமூகத்துல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு பின்னிருந்து இயக்குகிற செயல்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொண்டு அவர்களுக்காய் ஜெபிப்போமானால் அந்த ஆவிகள் அவர்களை விட்டு விலகும். இல்லைன்னா நம்ம எவ்வளோ சொன்னாலும் அந்த சொன்னதுக்கு ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, ஆனால் அவங்களுக்கு பின்ன இருந்து அவங்களை கீழ்ப்படிய விடாதபடி, அதை புரிந்து கொள்ள விடாதபடி, காரியங்களை புரிந்து கொள்ள விடாதபடி சத்ருவாகிய பிசாசு கிரியை செய்கிறான். அந்த கிரியைகளை அறிந்து அந்த கிரிகளை அழிக்கும்படி நாம் தேவ சமூகத்தில் அவர் கொடுத்த ஆயுதத்தை எடுத்து செபிப்போமானால் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பொல்லாதான பிசாசு கடந்து வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கடந்து வருமா.
யாருடைய வாழ்க்கையிலும் கடந்து வர மாட்டான்ல, எந்த ரூபத்திலையும் கடந்து வருவான். நமக்கு எது பலவீனமோ அந்த பலவீனமான பகுதியில கடந்து வருவான். ஆனா அது பலவீனம். அன்னைக்கு கோலியாத் ஒரு கூழாங்கல் எடுத்து கோலியாத்தை வீழ்த்தினார் பார்த்தீங்களா? நமக்கு கல்மனையாகிய கிறிஸ்து இருக்கிறார். அவரை கொண்டு சாத்தான் நமக்கு விரோதமா எழும்பி வருகிற காரியங்களை நாம் வீழ்த்தி நாம் ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும். அல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். 13:19 ஓமைகளை சொல்லுகிறார். ம் அப்ப பொல்லாங்கான் என்ன செய்யறானா, அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். இப்ப அந்த இடத்துல ஆண்டவர் சுவோமையை சொல்லுகிறார். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறை, முள்ளுள்ள இடங்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லி 4 காரியங்களை, ஓமைகளை சீஷர்களும் ஜனங்க புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் எளிமையாய் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த காரியங்களை தான் இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப பொல்லாங்கான் விதைக்கப்பட்டதை அவன் பறித்து கொள்கிறான். அப்ப விதைக்கப்படுகிற விதை எல்லாம் ஒரே விதை தான். வழி அருகிலே விதைக்கிறதும் விதை தான், முள்ளுல, கல்பாறையில, நல்ல நிலத்துல எல்லாம் ஒரே விதை தான், சேமான ஒரு விதை தான் விதைக்கப்படுது. நல்ல ஒரு தரமான விதையை தான் விதைக்கப்படுகிறது. ஆனா விதைக்கப்படுகிறத சாத்தான், அந்த வழி அருகில விதைக்கப்படுகிறத அவன் வழி அருகிற விதைக்கிற விதையை சாத்தான் பறித்து கொள்கிறானா. அல்லேலூயா. அதே போலதான் அநேக காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எடுத்துக்கொள்வோமானா, ஏன் இன்னைக்கு பிள்ளைங்கன்னு எனக்கே தெரியல, எல்லாம் எக்ஸாம்பிளாக பிள்ளைங்களுக்கா வருது. ஸ்தோத்திரம். ஸ்கூலில் டீச்சர் நடத்துகிறாங்க. 30 பிள்ளைங்க 40 பிள்ளைங்களுக்கும் ஒரே டீச்சர் தான் நடத்துகிறாங்க. ஆனால் நடத்துகிற டீச்சர் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான் நடத்துகிறாங்க. ஆனால் பாருங்கள், சில பிள்ளைங்க கவனிப்பாங்க. அதில் கண்டும் கருத்துமாக இருக்கிற பிள்ளைங்க புரிந்து கொண்டு அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருப்பாங்க. ஒரு மேக்ஸே நடத்துனாங்கன்னா புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க அடுத்து படித்து அடுத்தடுத்து போடுறதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குங்க. ஆனால் ஒரு சில பிள்ளைங்க அந்த கவனத்தை செலுத்தாத பிள்ளைங்களுக்கு ஒரு முறைக்கு 10 முறை சொல்லி கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்க மனசில் பதியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் கரெக்டான அந்த தெளிவு இல்லை, அதை கற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆர்வமும் இல்லை, அதை குறித்த ஒரு கவனமும் இல்லாததுனால கடந்து போயிடுவாங்க. அந்த கொஷின் எக்ஸாமில் வரும், எழுத முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க தெளிவாக விழிப்பாக இருந்திருப்பார்கள். ஆனால் எக்ஸாம் வரும்பொழுது அதை எழுத முடிஞ்சிருக்கும். அப்போ இதே போல தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிற அநேக காரியங்கள் உண்டு. அப்போ அந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் செவிசாய்த்து கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த விதையானது அந்த விதைக்கப்பட்ட விதை ஒரு நாள் தண்ணீர் ஊற்றப்படும். அந்த ஊற்றப்படும் பொழுது அது முளைத்தெழும்பி பலன் கொடுக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாங்கான் வருவான். அப்போ அந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிற விதையை பொல்லாங்கான் பறித்து கொள்றான் பாருங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லும்போது அதை புரிந்து கொள்ள விடாதபடிக்கு சத்ரு அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசுகிற காரியங்களை நாம் கீழ்ப்படிய விடாதபடி செய்வான். காலங்கள் வரும் பொழுது அந்த காரியங்களுக்குரிய தீமை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். அதே போலதான் அடுத்தது கற்பாறையில விதைக்கப்பட்ட விதையும் சொல்லப்படுகிறது. ஆனா 4வது விதத்துல விதைக்கப்பட்ட விதையை குறித்து ஒரு சொல்லப்படுகிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும். அல்லேலூயா. இந்த விதையெல்லாம் ஒரே விதமா விதைக்கப்படுது, எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. ஆனா வசனத்தை கேட்கிற மனுஷன் தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற மனுஷன். அப்ப வசனத்தை கேட்கிறானா, அப்ப பொல்லாங்கான் வருவான், அவனுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொல்லுகிற காரியங்கள், மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லுகிற காரியங்களை கேட்கிறவனும் அடுத்தது உணர்கிறவனும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் பொல்லாங்கான் கடந்து வருகிறான், எந்தெந்த காரியங்கள்லாம் கொடுக்கிறான்னு சொல்லி அதை நம்ம உணர்கிற மனுஷனும். அப்ப உணர்ந்துட்டா, அதை கேட்டுட்டா, உணர்ந்துட்டா, அதை விட்டு விலகி செயல்படுகிற மனுஷன்தான் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுப்பான். இந்த இடத்துல 100 30ன்னு இருக்கு. ஆனா 30 60 100 கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை உடனே விட முடியாது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நாம் செபிக்கணும். ஆண்டவரே எனக்கு விடுவதற்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு இதுல கிருபை தாங்க. பிள்ளைகள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் நம்ம எல்லா விதத்திலையும் ஒரு சில பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. ஒருவேளை அது சரீர பிரகாரமான பலவீனமா இருக்கலாம், எத்தனை சூழ்நிலைகள் பாவமான காரியங்களா
காரியங்களாக இருக்கலாம். எந்த காரியங்கள் நம்ம எதில் பலவீனமாக இருக்கிறோன்னு நமக்கு தான் தெரியும். அப்போ அந்த பலவீனமான காரியங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு போய், ஆண்டவரே நான் இதில் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும். அதற்காய் வருந்தணும், அதற்காய் கிருபையை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு மெய்யாலுமே அவர் ஜெயத்தை கொடுப்பார். விட முடியாத காரியங்களிலிருந்து விடும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை நம்முடைய ஸ்பாவங்களில் நம்மளால விட முடியாத ஸ்பாவங்கள் இருக்கும், விடவிடாத காரியங்கள் இருக்கும். அதில் ஆண்டவர்கிட்ட கேட்டு வருந்தி கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதில் ஒரு விடுதலையை கொடுப்பார். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். யோபுவை குறித்து ஆண்டவர் ஒரு நல்ல சாட்சி கொடுத்தார். அப்போ அவர் பொல்லாங்கானுக்கு எதிர்த்து நின்றபடினால தான் யோபுவை குறித்து கர்த்தரே ஒரு சாட்சி கொடுக்கிறார். அப்போ உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும்னா நம்ம இப்படிலாம் இருக்கணும். யோபு 1:8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும். அப்போ யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்ற ஒரு சாட்சி, அவன் உத்தமன், அல்லேலூயா, அவன் உண்மையுள்ள ஒரு மனுஷன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. பொல்லாம்புக்கு விலகுகிற மனுஷன் யோபுவை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அப்ப பொல்லாத காரியங்களை விட்டு நாம் விலகி நம்மை நாம் காத்து கொள்வோமானால், பொல்லாங்காய் விதைக்கப்படுகிற காரியங்களுக்கு, சாத்தான் கொண்டு வருகிற காரியங்களுக்கு நாம் மோசம் போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்வோமானால், தேவன் வைத்திருக்கிற மெய்யான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிப்போம். எந்த பரத்திலிருந்து எந்த வரமும் சோதிகள் எதிர்த்து வந்து யாக்கோபு 1:18-17 அந்த வசனத்தின் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்போ நம்ம பொல்லாங்காய் விதைக்கப்படுகிற பொல்லாங்கான காரியங்களுக்கு நாம் விலகி நிற்கும்போது, நம்மை மோசம் போக்குகிற காரியங்கள் அநேகம் கடந்து வரும். அந்த காரியங்களுக்கு நாம் விலகி நிற்கும்போது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எல்லா காரியமும் பரத்திலிருந்து நமக்கு உண்டாகி நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். அதனால் நமக்கு சாத்தான் கொண்டு வருகிற காரியங்களுக்கு விலகி நம்மை ரட்சித்து நம்மளை காத்துக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.